மாங்காய் தொக்கு ஊறுகாய். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டுடணும். மாங்காவை சீவிட்டு போகணும். இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். கொஞ்சம் வெந்தயமும் கடுகு வறுத்து வச்சுக்கணும். கொஞ்ச நேரம் எண்ணெய் அந்த பச்சை இது போகிற வரைக்கும் வதங்கணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தனி மிளகாத்தூள் தேவைக்கேற்ப 1 2 3 அரை 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க, காரம் செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா அது பாட்டு அந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக பாயில் ஆகிட்டே இருக்கும். இது இப்படி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இந்த வெந்தயத்தையும் கடுகையும் பொடி பண்ணி அதில் சேர்த்துக்கணும். மிக்ஸி ஜார் ட்ரையாக இருக்கணும். காஞ்சிருந்தால் தான் அதை பொடி பண்ணால் அதில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாயில் ஆகி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும்போது இந்த வறுத்து வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இந்த டைமில் கொஞ்சம் காரத்துக்கும் புளிப்பும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணுறேங்க. அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஊறுகாய் ரெடி.